அண்மை செய்தி. 2026ஆம் ஆண்டின் முதல் பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் தேசிய கீதம் பாடவில்லை என கூறி தமிழக ஆளுநர் RN ரவி கூட்டத்தொடரில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். தமிழகத்தினுடைய இந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரையோடு இந்த கூட்டத்தொடர் தொடங்க வேண்டும். அதற்காக சென்னை கிண்டியில இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இருந்து தலைமைச் செயலகத்திற்கு இந்த காலை ஆளுநர் RN ரவி வருகை தந்திருந்தார். குறிப்பாக அவர் வருகை தந்திருந்த பொழுது தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடல் மட்டுமே இசைக்கப்பட்டிருக்கிறது, தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை. இது தொடர்ந்து திமுக அரசு ஆளுநரையும் இந்த இந்திய ஒருமைப்பாட்டையும் அவமதிக்கக்கூடிய செயலாக இருப்பதாகவே ஆளுநர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஒவ்வொரு நடைமுறை என்பது தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடுகிற போது தேசிய கீதத்தையும் பாட வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் இந்த அரசு முற்றிலுமாக கடைபிடிப்பதில்லை. அதோடு இவர்களுக்கு மத்தளம் தட்டுவது போல இவருடைய பொய்யையும் புரட்டையும் உரையாக ஆளுநரிடம் கொடுத்து வாசிக்க சொல்லுவது என்பது ஆளுநருக்கு அது தொடர்ந்து அவருக்கு ஏற்க முடியாத விஷயமாக இருக்கிறது. அதனால் ஆளுநர் தனது உரையை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக புறக்கணித்து வருகிறார். குறிப்பாக தமிழக ஆளுநராக RN ரவி 2021 செப்டம்பரிலே அவர் பதவியேற்கிறார். குறிப்பாக தொடர்ந்து 3 ஆண்டுகள் 2021, 22, 23, 23, 24 என 3 ஆண்டுகள் முழுமையாக அவருடைய உரை என்பது தொடர்ந்து புறக்கணித்திருக்கிறார். முதல் ஆண்டு மட்டும் அவர் அந்த உரையை வாசித்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மகளிர் முன்னேற்றம், மதசார்பின்மை, சுயமரியாதை, அதே போன்று இன்னும் சில திமுகவினுடைய தேவைகளுக்காக குறிப்பிடப்பட்ட பெயர்களை ஆளுநர் சுட்டிக்காட்டி அந்த பெயர்களை அவர் தவிர்த்திருந்தார். இது மிகப்பெரிய அளவிலே சட்டப்பேரவையில் சர்ச்சையாக இருந்தது. குறிப்பாக தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடிய பிறகு தேசிய கீதம் பாடப்படவில்லை என்கிற காரணத்தினால் அவர் உரையை வாசிக்காமல் நேரடியாகவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறி இருக்கிறார். குறிப்பாக உரையை இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவையிலே தற்போது 2023 ஜனவரி 6ஆம் தேதி கூட்டத்தொடரிலும் தேசிய கீதம் பாடப்படாததை அவர் குறிப்பிட்டு இந்த இடத்தை விட்டு தற்போது விலகிச் சென்றிருக்கிறார். ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு தங்களுக்கு தேவையான வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என்பதையும் தங்களுக்கு தேவையான தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த உரையை ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்கிற நெருக்கடி கொடுப்பதால் ஆளுநர் அதை முழுமையாக தவிர்த்து வருகிறார். ஆளுநர் உரை என்பது ஒரு ஜனநாயக ரீதியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய உரையாக இருக்க வேண்டும். குறிப்பாக திமுக அரசு சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது எதிர்க்கட்சித் தலைவர், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற போது தொடர்ந்து 4.5 ஆண்டுகளாக நேரலையை அவர்கள் துண்டித்து ஜனநாயகத்தினுடைய குரலுலையை நசுக்கி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காற்றிலே பறக்கவிட்டு தங்கள் பேசுவதை மட்டும் நேரலை செய்து கொண்டு இது போன்ற ஒரு காட்டு தர்பார் ஆட்சியாக இந்த திமுக அரசு இருந்து வருவதாக மிகப்பெரிய அளவிலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் யார் பேசுவதாக இருந்தாலும் நேரலை துண்டிக்கப்படும். இன்றைய தினம் இந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் வருகை தருகிறார். அது முழுமையாக நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை நேரலை என்பது இன்னைக்கு முதலமைச்சர் பேசுவதை மட்டும் ஊடகங்களுக்கு தனித்தனியாக அவர்கள் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த வெளியீட்டு பிரிவு மூலமாக DIPR என்று சொல்லக்கூடிய அவர்கள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் மத்தளம் கொட்டுவதையும் இவர்களுக்கு சாதகமாக பேசுவதையும் மட்டுமே நேரலை கொடுத்துவிட்டு ஆட்சியினுடைய அவலங்களை, மக்கள் விரோத செயல்களை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை பற்றி பேசுவதற்கு அனுமதிக்காமல் இருப்பது சட்டமன்ற மாண்பை சீர்குலைக்கக்கூடிய செயலாக இருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்றைக்கு ஆளுநர் இந்த பொய்யையும் புரட்டையும் படிப்பதற்கு அவருக்கு மனமில்லை. அதனால் இந்த உரையை அவர் புறக்கணித்திருக்கிறார். ஆளுநர் படிக்காத உரையை குறிப்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றக்கூடிய அவல நிலையில்தான் இந்த அரசு என்பது தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சந்தி சிரிக்கக்கூடிய செயலில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் பேச முற்பட்ட போதே அந்த மைக்கை அவர்கள் நிறுத்துவது, அவர் பேச்சு புறக்கணிக்காமல் எப்படி பேசக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை மக்கள் வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்கு இந்த நேரலை துண்டிக்கப்படுகிறது. சமூக ஊடக போன்ற கருத்துக்களை வெளியிடுவதிலே திமுக அரசு நேரலையை துண்டிக்கிறது. மக்கள் மத்தியிலே இது சென்றுவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் கவனமாக செயல்படுகிறார்கள். தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு அவலம் என்பதை அவர்கள் தொடர்ந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இது போன்று செய்து வருகிறார்கள். தமிழ்த்தாழ் வாழ்த்து ஒரு நிகழ்ச்சிக்கு பாடப்படுகிற போது தேசிய கீதமும் இசைக்கப்பட வேண்டும்.
அதுதான் ஒரு அவையினுடைய மாண்பு, அதுதான் ஜனநாயகமாக இருக்கும். இவற்றையெல்லாம் திமுக அரசு காற்றிலே பறக்க வைத்திருக்கிறது. முற்றிலுமாக 3 ஆண்டுகளாக ஒரு ஆளுநர் உரையில்லாமல் ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது திமுக ஆட்சியின் மிகப்பெரிய அவலத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. ஆளுநர் உரை பேரவைத் தலைவர் வாசிப்பதற்கு அதிமுக குறிப்பாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலே இன்றைக்கு கண்டன முழக்கங்களை எழுத்துக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் உரையோடு தான் ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய இறையாண்மையை பின்பற்றுகிற எந்த மாநிலமாக இருந்தாலும் ஆளுநர் உரையோடு தான் அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். உண்மைக்கு புறம்பான செய்திகளை கொடுத்து, உண்மைக்கு புறம்பான பெயர்களை கொடுத்து, உண்மைக்கு தேவையற்ற பெயர்களை எல்லாம் நிர்பந்தித்து, இவர்களுக்கு தேவையான பெயர்களை எல்லாம் ஆளுநர் உரையிலே தீர்த்து பேச வேண்டும் என்பது ஜனநாயக மாண்பை சீர்குலைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஆளுநர் தனது உரையை 3வது ஆண்டாக புறக்கணித்திருக்கிறார். ஆளுநர் உரையை சட்டப்பேரவை தலைவர் வாசிப்பது என்பது சட்டப்பேரவை மாண்புக்கு எதிரானது. இது ஆளுநர் உரையை பேரவைத் தலைவர் வாசிப்பதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே மிகப்பெரிய அளவிலே கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதிமுக கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு சட்டப்பேரவையில கூட்டணி அந்த கண்டன முழக்கங்களை முன்வைத்து இருக்கிறது. செத்து போச்சு சட்டம் ஒழுங்கை செத்து போச்சு, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்றைக்கு அனைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலே கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். திமுக ஆட்சி என்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உலக அரங்கிலே இன்றைக்கு தமிழகத்தை மிகப்பெரிய தலைக்குனிவுக்கு ஆளாக்கி இருக்கிறது. இந்திய அளவிலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே செத்து போச்சு சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கள் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் பொதுச் செயலாளர் தலைமையிலே கண்டன முழக்கங்களை முன்வைத்து எழுந்து நின்று முழக்கங்களை முன்வைத்து அவையிலே இருந்து தற்போது வெளிநடப்பு செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே ஒருபுறம் அதாவது 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. நகைக்காக காதை அறுத்து கொண்டு செல்லுவதும், நகையோடு காதை துண்டித்து செல்லுவதும், மூக்கை அறுத்து செல்லுவதும், ஒரு 80 வயது மூதாட்டியை 4 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதும், குழந்தை என்று பாராமல் பாலியல் தொல்லைகள் கொடுப்பதும், இப்படி சந்தி சிரிக்கக்கூடிய அளவிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. மற்றொரு புறம் கஞ்சா போதையினால் இன்றைக்கு இளைஞர்கள் அதாவது கொலை செய்வதை கூட ரீல் செய்து வெளியிடக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயிலே கண்டன முழக்கங்களை திமுக அரசுக்கு எதிராக எழுப்பி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.